அவனுக்கு எல்லா வகையான லாபகரமான இன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையை நோக்கி வரும் சகோதரர்களே. அவன் நினைத்ததை நடத்தி வைக்கும், அவன் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யும், அவனுடைய துஆக்களை ஒப்புக்கொள்ள வைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினை நெருங்குவதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடியது பெரும் பாவங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட 7 வகையான பெரும் பாவங்களில் ஏதேனும் ஒன்று ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் தொற்றிருந்தாலே போதும், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மிகப்பெரிய இடைவெளி விழுந்து விடுகிறது. அவன் என்னதான் முயற்சி செய்து தன்னை மூமினாக, தன்னை ஒரு முத்தகையாக நிலைநிறுத்த அவனால் ஆன முயற்சிகளை செய்த போதிலும் இந்த பெரும் பாவங்கள் தடையாக இருக்கிறபடியால் அவனால் அந்த ஈமான் தனத்தை, அந்த தக்வா தனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சகோதரர்களே. அந்த ரப்பின் மிகச்சிறந்த ஆனந்தத்தையும் அவனுடைய ரிலா என்ற திருப்பொருத்தத்தையும் ஒருவர் பெற வேண்டுமாயின் முதற்கட்டமாக அவருடைய கல்பு துடித்து, கண்கள் கண்ணீரை உகுத்து, நாளை மறுமை நாளில் தனக்கும் தன் இறைவனுக்கும் உள்ள அந்த இடைவெளியை நினைத்து வருந்தி, அல்லாஹுடைய அதாபை நினைத்து பயந்து அவர் தௌபா செய்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பெரும் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டாலே போதும், அவனுக்கு எல்லா வகையான லாபகரமான இன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையை நோக்கி வரும் சகோதரர்களே. அவன் நினைத்ததை நடத்தி வைக்கும், அவன் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யும், அவனுடைய துஆக்களை ஒப்புக்கொள்ள வைக்கும். ஏன்? அவன் மனப்பரிசுத்தம் பெற்றுவிட்டான். தௌபாவின் காரணமாக உடல் பரிசுத்தத்தையும் பெற்றுவிட்டான். அப்படி ஒரு அற்புதமான வசீஃபா. பெரும் பாவங்களை மன்னித்து தான் என்ன நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் மீது அன்பு கொண்டு அந்த காரியத்தை மிக விரைவாக முடித்து வைக்க, அவன் நினைத்ததை நடத்தி வைக்க, அவனுடைய உள்ளம் ஆனந்தப்பட இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு வரத்தை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறைவனின் வசனமும் அதோடு கூடியுள்ள அந்த திக்ரும் பெரும் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை படைத்தது. முன்னேற்றத்தில் இடையூறாக இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை இல்லாமலாக்கக்கூடிய வல்லமையும் பெற்றது. ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆனில் சூரா ஆல இம்ரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புத வசனம். முன்பின் ஸலவாத்துக்களை மொழிந்து கொள்ளுங்கள். எந்த மனித அரவங்களும் இடைஞ்சல்களும் இல்லாத ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்கள், தனிமையை தேர்ந்தெடுங்கள். என்னை பொறுத்தவரை எங்கேயாவது ஒரு பிளேஸுக்கு போயிருங்க, தனிமையில் உட்காருங்க. அந்த நேரத்தில் நீங்களும் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லைன்ற உணர்வை கொண்டு வாங்க. அப்படி ஒரு அற்புதமான இடத்திற்கு போங்க. அப்படி போக முடியலையா, தனிமையில் யாரும் இல்லாத நேரத்தில் உங்களுடைய வீடோ அல்லது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோ தேர்ந்தெடுத்து அமருங்கள். அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை மொழியுங்கள். மொழிந்த பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இல்லல்லதீன தாபூ மின் பஅதி ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. الحمد لله. 101 முறை ஓதுங்கள். ஓதி முடித்த அந்த ஸ்பாட்லேயே யா தவ்வாபு யா அல்லாஹ், யா தவ்வாபு யா அல்லாஹ், யா தவ்வாபு யா அல்லாஹ், யா தவ்வாபு யா அல்லாஹ், இதுவும் 101 முறை. அர்த்தத்தை பாருங்களேன். இல்லல்லதீன தாபு மின் பஅதி ذلك வஅஸ்லஹு, தன் பெரும்பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னை சீர்திருத்தி கொண்ட சில பேர்களை தவிர, ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவர்கள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன், இரக்கப்படக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தை
அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய உள்ளத்தை எல்லாம் பூரிக்க செய்திடும். இந்த வார்த்தையை, இதற்கு பிறகு நான் திருந்தாமல் இருப்பதா, இதற்கு பிறகு நான் மன்னிப்பு கேட்காமல் இருப்பதா, என் ரப்பை நீ சொன்ன அந்த வாழ்த்தை கேட்ட பிறகும் கூட என் மனம் மாறாமல் இருப்பதா, என்னை மன்னித்து விடு இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு, யா தவ்வாப், பெரும்பாவங்களை மன்னிப்பவனே, யா அல்லாஹ், யா தவ்வாப், யா அல்லாஹ் அப்படின்ற அந்த பதம் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். பெரும் பாவங்கள் இருந்தால்தானே உங்களுடைய வாழ்க்கையில் தடங்கல்கள், பெரும் பாவம் இருந்தால்தானே உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரங்கள், அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய இறைவனின் தெய்வ வாக்கு, அதை நீங்கள் மறக்கலாகாது. தொடர்ந்து ஓதுங்கள். நிராசை என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நிராசை என்பதையே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இல்லாமல் ஆக்கிவிடுங்கள். என்றும் உங்களுடைய இறைவன் உங்களை கைவிடப் போவதில்லை என்ற ஆணித்தரமான அற்புதமான நம்பிக்கையை உங்களுடைய உள்ளத்தில் உயிர் உள்ள மட்டும் வைத்திருங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.